ஒரு பெண்ணோட மனதை கவர்வது விலை உயர்ந்த பரிசுகளால் மட்டும் அல்ல. சில நேரங்களில் நீங்கள் பேசும் வார்த்தைகள், சொல்ல போகும் வார்த்தைகள், நீங்கள் பார்க்கும் பார்வைகள் அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி நீங்கள் ஒரு பெண்ணை மரியாதையாக நடத்தும் அந்த நிமிடத்தில் நீங்கள் கூறும் அந்த 10 வார்த்தைகள் இதுதான்: நான் உன்னை எப்பவுமே மதிக்கிறேன், நீ என்ன மதிக்கிறியா, நீ என்னை மதிக்கிறனாலும் நான் உன்னை எப்பவுமே மதிப்பேன் இப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஆசையாக அவகிட்ட பேசும்போது அவளுக்கு இன்னும் ஈர்ப்புகள் அதிகரிக்குது. எது ஒன்று பண்ணும்போதும் நீ எப்படி ஃபீல் பண்ணுற, இது உனக்கு பிடிச்சிருக்கா, இதை நான் பண்ணட்டுமா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு உங்களை இன்னும் அதிகமாக பிடிக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் உன் கூட இருக்க, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, எது நடந்தாலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கஷ்டமான சூழ்நிலையிலையும் அந்த பொண்ணுக்கு சந்தோஷமான சூழ்நிலையிலையும் நீங்கள் அவங்க கூட இருந்தீங்கன்னா அதை அந்த பொண்ணு ஒரு காலத்துலேயும் மறக்க மாட்டா. ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு ஏதாவது சின்னதாக ஏதாவது பண்ணாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீ நல்லா பண்ணுற, இது நல்லா இருக்குது, இதெல்லாம் செம்மையாக பண்ணுறிய, உன்னால் மட்டும் எப்படி இப்படி முடியுது அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட ஆசையாக நிறையா பேசிக்கிட்டே இருக்கணும். சில சமயம் ஒரு சின்னதாக ஒரு மிட்டம் எக்ஸாம்லேயோ ஒரு சின்னதாக ஒரு மார்க் எடுத்தாலும் அதுக்காக சின்ன பரிசு கொடுக்கறது, அவளுடைய கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பொண்ணு நேசிக்கிறீங்களோ அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நான் இந்த மாதிரி இங்கே போகலான்னு இருக்கேன், நீயும் வரையா, உன்னோட ஒப்பீனியன் என்ன, நீ என்ன பண்ணலான்னு சொல்லு, அதையே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னீங்கன்னா எது பண்ணாலும் நம்மக்கிட்ட ஒப்பீனியன் கேட்குற இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம லைஃப் ஃபுல்லாக மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் நேசிக்கிற அந்த பொண்ணை பற்றி யாராவது உங்ககிட்ட தப்பாவோ இல்லை ஏதாவது சொன்னாவோ, ஆனால் நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு யார் என்ன சொன்னால் என்ன, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையான வார்த்தைகளை அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது அந்த பொண்ணுக்கு இன்னும் உங்கள் மேலே ஈர்ப்பு அதிகரிக்கும். இது வரைக்கும் நீ இல்லாத என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை, நீ வந்ததுக்கப்புறம் தான் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியுமா? அந்த பொண்ணு உங்களை பற்றியே நினச்சிருக்க வைக்கும் அந்த ஒரே ஒரு வார்த்தை, நீ ஓய்விடு நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது யார்கிட்ட இருந்தும் அந்த பொண்ணுக்கு கிடைச்சே இருக்காது. எந்த ஒரு பொண்ணும் பிறந்ததுலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. அப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீ ரெஸ்ட்டு, உனக்காக நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆம்பளை இருந்தானா அந்த ஒரு பர்சனை அந்த பொண்ணு லைஃப் லாங் மிஸ் பண்ணவே மாட்டா. அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் நேசிக்கிற அந்த பொண்ணு உங்களை எப்போயுமே மிஸ் பண்ண மாட்டா. நண்பர்களே, ஒரு பெண்ணின் மனதை கவர எந்த மந்திர வார்த்தைகளும் இல்லை. ஆனால் உண்மையான அன்பு, மரியாதை, நம்பிக்கை மற்றும் அக்கறை வெளிப்படுத்தும் வார்த்தைகள் உறவை அழகாக மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வாழ்க்கை சார்ந்த வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.